ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பபிள்ஸ். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நான் இன்றைக்கி செய்ய போகிறது சுண்டல். நான் 3 கிலோ ஊற வச்சு நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ வேக வைக்க போகிறேன். 2 கிலோ நான் வெள்ளை சுண்டல் எடுத்திருக்கேன். 1 கிலோ அதாவது ப்ரௌன் சன்னா எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். ஆல்மோஸ்ட் 8 ஹவர்ஸ் ஊறிடுச்சு. இதை நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். அதாவது 3 கிலோ சுண்டல் நான் வேக வச்சுருக்கேன். இது என்னென்னா வீட்டுக்கும் ஆஃபீஸ்க்கும் 2க்கும் சேர்ந்து நான் செய்கிறேன். அது இல்லாமல் நம்ம நெய்பர்ஸ் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். அதுக்காக நான் இவ்வளோ போட்டிருக்கேன். தேவையானது 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 6 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கடுகு, இது உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 2ம் சேர்த்து ஒன்றா வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 8 எடுத்திருக்கேன். ஏன்னா 3 கிலோ சுண்டலுக்கு இது கரெக்டாக இருக்கும். இஞ்சி 50 கிராம் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், அது டேஸ்ட்டுக்காக ஃப்ளேவருக்காக நான் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி இந்த 3ஐயும் நம்ம அரைச்சிட்டு ஒரு பேஸ்ட் ஃபார்மில் வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது குக்கரில் போட்டாச்சு. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இதை மினிமம் ஒரு 45 மினிட்ஸ் வைக்கணும். அதாவது என்னென்னா, நார்மலாக நம்ம சுண்டல்னால் ஒரு 5 விசில் 6 விசில், இதுக்கு என்னென்னா நம்ம 8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். சுண்டல் வெந்ததும் நல்லாயிருக்கும். இப்போது செக் பண்ணலாம். நல்லா சுண்டல் வெந்துடுச்சு. ப்ரெஸ் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு தெரியும். நல்லா சுண்டல் 8 விசில் நான் கொடுத்துருக்கேன். நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இந்த தண்ணி நல்லா வடிச்சிட்டு தாளிச்சிட்டு நம்ம இது கூட மிக்ஸ் தான் பண்ண போகிறோம். ஏன்னா இவ்வளோ சுண்டலுக்கு நம்ம அப்படியே டைரெக்டாக எடுத்து போட்டு தாளிக்க முடியாதுங்கிறதுனால நம்ம தனியாக ஃபஸ்ட்டு தாளிச்சுக்கலாம். நம்ம கடாய் வச்சுட்டோம். நான் இதுக்கு தேவையான அளவு ஆயில் நான் ஊற்றிட்டேன் ஆல்ரெடி. கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் ஆகணும். இப்போ கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சனையும் நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 2ஐயும் போட்டுக்கலாம். ஏன்னா 3 கிலோ சுண்டல்ங்கிறதுனால கடுகு நான் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையுமே நம்ம போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். இதை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சதையும் போட்டுக்கலாம். அதாவது பச்சை மிளகாய், இஞ்சி, தேங்காய் இதையும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதை ஒரு 2 to 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டோன்னா இந்த பச்சை மிளகாய், இஞ்சி, பச்சை வாசம்லாம் போயிடும். கரம் மசாலாவையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த 3 கிலோ தாளிச்சது கூட கொட்ட போகிறோம். இந்த காரம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் தேவை இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா வரமிளகாய் மேலே அப்படி இருக்கும். அதனால் பச்சை மிளகாய் அரைச்சிட்டோன்னா தெரியாது. இதை கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் மாற்றிக்கலாம். தண்ணி நான் நல்லா வடிச்சிட்டேன். பாதி மட்டும் போட்டு நல்லா மாற்றிட்டு நம்ம இப்போது ஆல்ரெடி தாளித்து வச்சதை நம்ம இது கூட பாதி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் நல்லா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதிலே காரம் தேவையான அளவு இருக்குது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி இருக்கிற எல்லா சுண்டலையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில். இப்போ நம்ம எல்லா சுண்டலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்.
நான் இன்றைக்கி செய்ய போகிறது உப்பு கொழுக்கட்டை. தேவையான பொருட்கள் வந்து 200 கிராம்ஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து 2 ஹவர்ஸ் வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு வெள்ளை துணி போட்டுட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த அரிசி வந்து வெட்டாக இருக்கும், அதாவது இந்த பதத்தில் நம்ம எடுத்துக்கணும். இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு சலிச்சிடணும். இதை வந்து பாசிப்பருப்பு வந்து ஒரு கைப்பிடி இருந்தால் போதும், அதாவது 200 கிராம் அரிசிக்கு ஒரு கைப்பிடி. இதை வந்து நான் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கொஞ்சமாக பாயில் பண்ணிவிட்டு, அதாவது அரை வேக்காடு இருந்தாவே போதும். ஒரு கால் மூடி வந்து நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம். இது உப்பு வந்து தேவையான அளவு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து மிக்சியில் போட்டு நான் அடிச்சிட்டேன். இது கூட நம்ம கொட்டிட்டு சலிச்சுக்கணும். இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த கொழுக்கட்டையும் டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி மாவில் வேணாலும் நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி எடுத்து நம்ம சலிச்சுக்கலாம். நம்ம இப்போது நல்லா சலித்து எடுத்துட்டோம், பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேங்காய் வந்து நான் கால் மூடி துருவி வச்சுருக்கேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நான் பாசிப்பருப்பை வந்து வேக வச்சுருக்கேன். அதாவது இது என்னென்னா அரை வேக்காடு தான், நரநரன் தான் இருக்கும். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு இன்னும் ஒரு ஸ்பூன் மட்டும் இருக்குது, நம்ம வந்து தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக நான் வந்து சுடுதண்ணியும் நான் வச்சுருக்கேன். மீதி இருக்கிற பாசிப்பருப்பையும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா பாசிப்பருப்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உப்பு கொழுக்கட்டைக்கு. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சூடாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கையில் வந்து பிசைஞ்சு பார்க்கலாம். இப்போ நம்ம கையில் பிசைஞ்சுக்கலாம். இது இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிக்கணும். இது வந்து மீடியம் சைஸ், ரொம்ப பெருசு வேண்டாம், சின்னதாகவே இருந்தால் போதும். இது லைட்டாக நம்ம கையில் இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி பிடிச்சி எல்லாமே வச்சுக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போது இட்லி பாத்திரம் வச்சுட்டோம். மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். இப்போ செக் பண்ணலாம். 7 மினிட்ஸ் தான் இருக்குது. நல்லா ஆவி வந்திருக்கு. ப்ரெஸ் பண்ணி பார்த்தாவே தெரியும். நம்ம கையில் எடுக்கிற மாதிரி வந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டையை தாளிச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகும் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. கூடவே கடலைப்பருப்பு, இது வந்து பிடிச்சவங்க வந்து நிறையா கூட போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் வந்து சீரகம், வாசத்துக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை.
இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூடே போதும். இப்போ நம்ம வேக வச்சுருந்த உப்பு கொழுக்கட்டை எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து இந்த கொழுக்கட்டை வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இது வந்து நம்ம வந்து அம்மனுக்கு வந்து செஞ்சு படைக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.